everyone. Today we will continue the same HCF LCM. The first problem, reduce 391 divided by 667. So reduction வந்தாலே நம்ம என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம்னா HCF. ஏன்னா இதை டிவைட் பண்ணா என்ன ஸ்மால் நம்பர் வரும் அதே நம்பரால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணும். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து which is the greatest divisor. So நம்ம LCM மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். 100 above 100க்கு மேல நம்பர்ஸ் வந்தாலே நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 1 பார்ப்போம். ஸ்டெப் 1ல இதுல எது பெரிய நம்பரோ அதை டிவிடெண்டா வச்சுப்போம். 667 டிவிடெண்ட். டிவிசர் பாத்தீங்கன்னா 391. ஸோ டிவிசர் பாத்தீங்கன்னா 391. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 667ல 391 ஒன் டைம் வரும். ஸோ ரிமைனிங் என்ன வருது? 7ல 1 போச்சுன்னா நமக்கு 6, 6ல 9 போகாது. ஸோ 5, 16. 16ல 9 போச்சுன்னா உங்களுக்கு 7 வரும். நெக்ஸ்ட் 5ல 3 போச்சுன்னா 2. ஸோ 276. ஸோ ரிமைண்டர் இருக்கிறதால நம்ம ஸ்டெப் 2 போகிறோம். ஸோ ஸ்டெப் 2ல என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி போன வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். இந்த டிவிசரை இதில் டிவிடெண்டாக எடுத்துக்கணும் 391. இந்த ரிமைண்டரை நம்ம இதோட டிவிசராக எடுத்துக்கணும் 276. 276 பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டைம் வரும்னா 1 டைம் வரும். ஸோ 8, 11, 11ல 6 போச்சுன்னா உங்களுக்கு 5, 8ல 7 போச்சுன்னா 1, 3ல 2 போச்சுன்னா 1. ஸோ இதான் இதோட ரிமைண்டர். ஸோ எனிவே அகெயின் இந்த ரிமைண்டர் வர்றதால நம்ம ஸ்டெப் 3 போகிறோம். ஸ்டெப் 3 அதே ப்ரொசீஜர் தான். ஸோ 276 என்னவா எடுத்துக்கணும்? டிவிடெண்ட். டிவிசர் வந்து 115, 230. ஸோ how many டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். 6ல 0 போச்சுன்னா 6, 7ல 3 போச்சுன்னா 4, 2 minus 2 0. ஸோ 46. அப்போ நமக்கு ரிமைண்டர் வருது. ஸோ ரிமைண்டர் வர்றதால அகெயின் நம்ம ஸ்டெப் 4 போகிறோம். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிவிடெண்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். டிவிடெண்ட் வந்து 115. டிவிசர் பார்த்தீங்கன்னா 46. ஸோ 46 பார்த்தீங்கன்னா 92, 2 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 5ல 2 போச்சுன்னா 3 அண்ட் 11ல 9 போச்சுன்னா 23. ஸோ இப்போவும் ரிமைண்டர் இருக்கு. ஸோ ஸ்டெப் 5 போகிறோம். அடுத்த ஸ்டெப் போகிறோம். ஸோ இந்த டிவிடெண்ட் இதான் 46 டிவிடெண்ட். டிவிசர் வந்து 23. ஸோ எத்தனை டைம் வரும்? 46, 2 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 0. நம்ம எப்போ நம்ம ரிமைண்டர் ரீச் ஆகுறோமோ அதோட டிவிசர் தான் நம்மளோட HCF. ஸோ இதோட HCF பார்த்தீங்கன்னா HCF is equal to 23. Therefore the HCF is equal to 23. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா reduce 391 divided by 667. கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் Q போட்டுக்கிறேன். Qனா கொஸ்டின் reduce 391 divided by 667. ஸோ இந்த கிரேட் ஹையஸ்ட் காமன் டிவைசரால நம்ம நியூமரேட்டரையும் டிவைட் பண்ணும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணி அதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 17. 391 divided by 23, 17 by 29. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஹேவ் அ லுக். ப்ராப்ளம். ஃபைண்ட் த LCM HCF ஆஃப் 16, 24, 36 and 54. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம்னா நம்ம எல் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 16 வந்து 8 வரும் 2 டேபிள்ஸில். 24 வந்து 12 டைம்ஸ் வரும். 36 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 டைம்ஸ் வரும். 54 பார்த்தீங்கன்னா 27 டைம்ஸ் வரும். ஸோ திரும்ப அகைன் நம்ம 2 டேபிளே எடுத்துக்கலாம். 4 டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ், 9 டைம்ஸ். 27 வந்து 2 டேபிளுக்கு வராது. அப்போனா நீங்கள் 27 அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து திரும்ப 2 டேபிள் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், 3 டைம்ஸ். 9ல வந்து 2 டேபிள்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ ஆஸ் இட் இஸ் 9 எழுதிக்கோங்க, 27 எழுதிக்கோங்க. அடுத்து அகெயின் 2 டேபிள் பார்த்தீங்கன்னா இது 1 டைம், மற்ற எந்த நம்பர்ஸ்க்குமே வராது. ஸோ நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க 39, 27, 39, 27. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ஸோ இது எல்லா நம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 3 வரும். 1, 3 1s are 3, 3 3s are 9 and 27 na 9 times வரும். So next நம்ம again 3 tables எடுத்தீங்கன்னா 1 1 1 time 3 time. இப்போ இதோட LCM பார்த்தீங்கன்னா LCM is equal to 2 வந்து எத்தனை தடவை இருக்கு பாருங்க? 1 2 3 4. So 2 வந்து பவர் 4 times. 3 பார்த்தீங்கன்னா 1 into 2 3. So 3 ஓட பவர் 3. அப்போ 2 power 4 னா உங்களுக்கு just multiply பண்ணுங்க. 2 power 4 into 3 power 3. So final answer பார்த்தீங்கன்னா 432. So next நம்ம HCF LCM முடிஞ்சிருச்சு. HCF பார்க்க போறோம்.
HCFல மொத்தம் 4 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க 16 24 36 54 ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸ்டெப் 1 எப்போதுமே எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த மூணுல நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம் ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் 16 as a divisor and 54 as a dividend ஸோ 48 3 டைம்ஸ் வரும் ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரும் அடுத்து இப்போ ரிமைண்டர் இருக்கிறதால again we are going to the second step 2 போகிறோம் step 2 பார்த்தீங்கன்னா 16 எடுத்துக்கோங்க 6 as a divisor so 6 12s are வரும் 2 times remaining வந்து 4 again நமக்கு ரிமைண்டர் இருக்கு again நம்ம step 3 போகிறோம் so 4 6 4 so 4 1 time வரும் remaining 2 again நம்ம step 4 போகிறோம் so 4 2 4 2 times 0 so எப்போ 0 ரீச் ஆகுதோ அதான் நம்மளோட HCF HCF is equal to 2 இப்போ இது வந்து first 2 நம்பருக்கு தான் HCF பட் ஆனால் இந்த 2 வச்சு நீங்கள் எல்லா நம்பரும் உங்களால் டிவைட் பண்ண முடியும் ஸோ ஃபைனலாக we can set HCF again if you divide பண்ணி பாருங்க இதே மாதிரி step you continue this you will get the final HCF will be 2 have a look next sum 4 electric device make a beep after every 30 minutes 1 hour 1.5 hour 1 hour 45 minutes respectively all the devices beep together at 12 noon at what time will they beep together again இதான் உங்களோட question ஆனால் கேட்டிருக்க கொஸ்டினை பார்த்து நம்ம எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்பான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது டுகெதர் ஆல் டுகெதர் அப்படின்னும் போது நம்ம எல்சிஎம் தான் போகிறோம் ஸோ எல்சிஎம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எழுதிக்கோங்க எல்சிஎம் ஆஃப் எல்லாமே மினிட்ஸில் மாற்றிக்கோங்க 30 minutes அடுத்து வந்து 1 hour கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு 1.5 hour நெக்ஸ்ட்டு 1 hour 45 minutes ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எல்சிஎம்மில் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்லாமே மினிட்ஸாக மாற்றிக்கோங்க ஸோ இது 30 minutes நோ ப்ராப்ளம் 1 hourனா உங்களுக்கு 60 வரும் 60 minutes 1.5 hourனா 90 minutes 1 hour 45னா 90யோட ஒரு 45 ஆட் பண்ணிங்கன்னா 105 இப்போ நம்ம இதில் இருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எல் டிவிஷன் போகிறோம் ஸோ 3 times பண்ணிங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் 3 times பண்ணிங்கன்னா 10 times இது 2 20 times இது 3 30 times 3 plus 1 5 வரும் ஸோ 35 times ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 5 எடுப்போம் 5 எடுத்திங்கன்னா 2 times 4 time வரும் 6 times வரும் 7 time வரும் திரும்ப நம்ம என்ன எடுக்கலாம்னா 2 எடுக்கலாம் 1 time 2 times 3 times 7 times இப்போ நம்மளோட எல்சிஎம் என்ன வருது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 எத்தனை டைம் வந்திருக்கு நமக்கு 2 2 தடவை வந்திருக்கு 3 வந்து அகெயின் ட்வைஸ் வருது 5 into 7 ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர் 9 into 5 into 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1260 minutes நமக்கு வேணுன்றது ஹவர்ஸில் மாற்றணும் ஸோ ஹவர்ஸில் மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா 1230 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹவர்ஸில் ஒரு இது கேன்சல் ஆகிடும் ஸோ 21 times வரும் ஓகேவா 6 12 ஸோ 21 times வரும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் ஸோ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பீப் டுகெதர் அகெயின் ஸோ 12 noon அப்படின்னு கொடுத்துருக்காங்க பீப் டுகெதர் அகெயின் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து 12 noon கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பீப் டுகெதர் அகெயின்னா நம்ம 21லேருந்து 12 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் ஸோ 9 இப்போ நம்ம ஏஎம்மா பிஎம்மான்னு கண்டுபிடிக்கணும் ஸோ 21 ஹவர்ஸ்னும் போது ஆப்வியஸ்லி அது வந்து நமக்கு 9 வரும்போது ஏஎம் தான் வரும் ஸோ 9 AM ஸோ ஆல் த பீப் டுகெதர் at what time will they beep together again அப்படின்னும் போது நம்மளோட ஆன்சர் 9 AM have a look next sum the traffic lights at 3 different road crossing change every 48 seconds 72 seconds and 108 seconds respectively if they all change simultaneously at 8 hour 00 minutes 00 seconds hours then at what time will they again change simultaneously so இந்த இடத்துல at what time will they again change simultaneously so
இதுலயும் நம்ம என்ன கன்சிடரேஷன்னா எல்லாமே சேர்ந்து எப்போ சேஞ்ச் ஆகும், எல்லாமே ஆல் அப்படின்னும் போது நமக்கு எல்சிஎம் தான் வரும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்லாமே உங்களுக்கு செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. 48, 72, 108. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 3 வேல்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எல்சிஎம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ 2 பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 72 வரும்போது உங்களுக்கு 36 டைம்ஸ். நெக்ஸ்ட் இது 54 டைம்ஸ். ஸோ அடுத்து திரும்ப நீங்கள் 2 பண்ணிங்கன்னா 1 டைம் 2 டைம் 36 போது 18 டைம் 2 வந்து இதில் 27 டைம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வந்து 6 டைம் 18 வந்து 9 டைம்ஸ் 27 போகாது, அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 3 டைம் 9 போகாது, 27 போகாத வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எழுதிடும். அடுத்த எல்சிஎம் வந்து 3 வரும். ஸோ 1 டைம் 3 டைம் 9 டைம்ஸ். திரும்ப 3 போட்டிங்கன்னா 1 டைம் 1 டைம் 3னா 3 டைம்ஸ். இப்போ நம்மளோட எல்சிஎம் என்ன வரும்? ஸோ நம்மளோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 2 வந்து எத்தனை டைம் இருக்குது பார்த்துக்கோங்க. 1 2 3 4. ஸோ 2 power 4 இன்ட்டு 3 power என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 432. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸு. ஸோ ஆன்சர் உங்களுக்கு செகண்ட்ஸில் வரும். 432 செகண்ட்ஸ். இப்போ இந்த 432 செகண்ட்ஸை நம்ம மினிட்ஸாக மாற்றணும்னா மினிட்ஸாக மாற்ற போகிறோம் இந்த செகண்ட்ஸு. ஸோ 432 டிவைடட் பை 60 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.2 மினிட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இதை எப்படி எழுதலாம்னா 7 மினிட் ப்ளஸ் 0.2 மினிட்ஸ்னு எழுதலாம். 7 மினிட்ஸ் 0.2 மினிட்ஸ். இந்த 0.2 மினிட்ஸை நான் செகண்ட்ஸாக மாற்றணும்னா 0.2 இன்ட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 செகண்ட்ஸ் கிடைச்சிடும். இப்போ எனக்கு செகண்ட்ஸும் கிடைச்சிருச்சு 12 செகண்ட்ஸ், மினிட்ஸும் 7 மினிட்ஸ். ஸோ ஹவர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 8 ஹவர். இப்போது இதோட நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் சேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் கிவன் சேஞ்ச் வந்து 8 ஹவர் 00 மினிட்ஸ் 00 செகண்ட்ஸ். கிவன் சேஞ்ச் 8 ஹவர் 00 மினிட்ஸ் 00 செகண்ட்ஸ். ஸோ நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் கிடைச்சிருக்கு? 7 மினிட்ஸ் அண்ட் 12 செகண்ட்ஸ். ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது 8 ஹவர்ஸ் 7 minutes 12 seconds. So இந்த இதில் தான் நமக்கு next at what time will they again change simultaneously. So simultaneously next simultaneously பார்த்தீங்கன்னா 8 hour 7 minutes 12 secondsல தான் நமக்கு next change ஆகும். ஓகேங்களா? Next sum, express 252 as a product of primes. So product of primes அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன மெத்தட் போகணும்? prime factorization மெத்தட் தான் போகணும். ஸோ prime factorizationல 252 எடுத்துக்கோங்க. 252. ஸோ எத்தனை டைம்ஸ் நமக்கு வரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ factor tree method 2 into, ஸோ 1 time 2 time, ஸோ ரிமைனிங் போச்சுன்னா 6 time 126. ஸோ எப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைம் வருதோ அதோட அந்த பிரான்ச்சை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ரவுண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுவும் நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாம். 2 போட்டிங்கன்னா 6 டைம் 3 டைம்ஸ். ஸோ இதோட இந்த பிரான்ச் ஓவர் ஆகுது. அப்புறம் 63 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் 21. 3 1s are 3, 3 2s are 6. ஸோ 63. ஸோ அதனால இதோட இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சது. ஸோ 21 பார்த்தீங்கன்னா 7 into 3. ஸோ திரும்ப இது எல்லாமே ஸோ எப்போ உங்களுக்கு ப்ரைம் நம்பர் ரீச் ஆகுதோ அதோட ரவுண்ட் பண்ணிடுங்க. இப்போ the prime product of primes, product of primesல நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த என்ன நம்பரை எழுத போகிறோம்னா 252. ஸோ 252 பார்த்தீங்கன்னா 2 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 power 2. 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3 square into 7. இதான் product of prime for 252. Have a look. Okay, next sum. Which fraction is the largest? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா எப்போதும் நம்ம என்ன பண்ணோம்னா டினாமினேட்டர் எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு சம்டைம்ஸ் இதுலேயே நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதில் நம்ம அசெண்டிங் ஆர்டரும் சேர்த்து பார்த்துருவோம். இப்போ டேக் அ டினாமினேட்டர் சொல்யூஷன். டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் denominator, LCM of denominator, அதான் நம்மளோட இது. ஸோ LCM of the denominator value, இதெல்லாம் denominatorல இருக்கு, அதுதான். ஸோ 8 வரும், 16 வரும், 40. ஸோ ஃபர்ஸ்ட் LCMக்கு 2 எடுத்துக்கோங்க. 4 times 8 times 2 னா 20 times. திரும்ப again 2, ஸோ 2 times
4 times 1 time 0 அடுத்து திரும்ப 2 எடுத்தீங்கன்னா 1 time 2 time 5 times இப்போ நம்மளோட LCM என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ 1 2 3 4 2 power 4 into 5 ஸோ 2 power 4 னா 16 into 5 80 ஸோ LCM பார்த்தீங்கன்னா நமக்கு 80 வருது ஸோ நம்மளோட எய்ம் என்ன எதுக்கு LCM கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒவ்வொரு டினாமினேட்டரையும் நம்ம 80 கொண்டு வரணும் ஸோ இதில் கொஷினில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் 7/8 அடுத்து 13/16 அடுத்து 31/40 இப்போ இதில் டினாமினேட்டர் நமக்கு வந்து எனக்கு டினாமினேட்டரில் வந்து 80 வரணும் அப்போ என்னோட நியூமரேட்டர் என்ன வரும் அப்போ எதனால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து டினாமினேட்டர் 80 வரும் அதான் நம்மளோட கொஷின் ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறது நம்ம எதனால் மல்டிப்ளை பண்ணால் வரும்னா 10னால ஸோ அப்போ போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கணும் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 70/80 ஸோ நெக்ஸ்ட் இந்த 13 அதே மாதிரி எனக்கு என்ன நியூமரேட்டர் வேல்யூ வரும் டினாமினேட்டர் வேல்யூ வரும் பட் எனக்கு டினாமினேட்டரில் 80 வேணும் 80 வேணும்னா நம்ம இதை எதனால் டினாமினேட்டரை எதனால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 80 வரும் ஸோ நீங்கள் 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80 வரும் அதே மாதிரி நியூமரேட்டரையும் 5 டைம்ஸ் ஸோ 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 3 5s are 15 பேலன்ஸ் 1 5 1s are 5 1 plus 1 65 வரும் ஸோ அதே மாதிரி அடுத்த கொஷினும் என்னோட கொஷின் என்னன்னா நியூமரேட்டரில் என்ன வரணும் டினாமினேட்டர் ஸோ டினாமினேட்டரில் 80 தான் வரணும் அப்போ நான் எந்த நம்பர் வச்சு நான் மல்டிப்ளை பண்ணால் 80 வரும் 40யோட ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு 80 வரும் ஸோ அதே மாதிரி நியூமரேட்டரையும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 62 ஸோ இதுக்கு இந்த கரஸ்பாண்டிங் எந்த நியூமரேட்டர் வேல்யூ வந்து பெருசாக இருக்குது பாருங்கள் 62ஆ 65ஆ 70ஆ விச் ஃப்ராக்ஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ஸோ இதில் 70 தான் லார்ஜஸ்ட்டாக வருது அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 7/8 ஸோ the largest fraction is இதுக்கு நியர்பையாக என்ன ஆன்சர் 7/8 இதான் நம்மளோட லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆன்சர் 7/8 இதே நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா என்ன பண்ணணும்னா அப்படியே கொண்டு போங்க எப்படி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதுவீங்களோ அது மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம LCM HCFோட மேக்ஸிமம் எல்லா மாடல் சம்ஸுமே கவர் பண்ணியாச்சு உங்களோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து மேக்ஸிமம் இதை தவிர கேட்கறதுக்கு வேறு மாடல் கொஷின்ஸ் கிடையாது ஓகே ஸோ இந்த சீரீஸ் எல்லாம் ஒன்ஸ் பாருங்கள் இந்த சீரீஸ் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி சீரீஸ் 2 அண்ட் சீரீஸ் 1 ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி தேங்க்யூ பாய் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாய்